அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. சமீப காலமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள், சட்டம் ஒழுங்கு மீதான பல்வேறு விமர்சனங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அது குறித்த விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சமீபத்தில் உயர்நீதிமன்றத்தில் நடந்த ஒரு நில அபகரிப்பு தொடர்பான வழக்கில் கூட உயர்நீதிமன்ற நீதிபதி காட்டமான ஒரு விமர்சனத்தை தன்னுடைய கருத்தினை முன்வைக்கிறார். தமிழக காவல்துறையை நோக்கி, காவல்துறை போன்ற விசாரணை அமைப்புகள் சார்பெடுக்காமல் நேர்மையாக உண்மையாக வழக்குகளை கையாள முடியாமல் இருப்பது வேதனை அளிக்கிறது அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்களில் மக்கள் காவல்துறை மீதான நம்பிக்கையை இழந்து விடுவார்கள். அதிகாரமிக்க அரசியல்வாதிகள் ரவுடி கும்பலிடம் தஞ்சமடைவார்கள். இது பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். இட் இஸ் வெரி பெயின்ஃபுல் டு சி அப்படின்ற மாதிரி ஒரு காட்டமான விமர்சனத்தை, வெளிப்படையான விமர்சனத்தை காவல்துறை மீது முன்வைத்திருக்கிறார்கள். காவல்துறை இந்த மாதிரி சம்பவங்கள் மீது பாராமுகமாக இருப்பது வேதனை அளிக்கிறது. நீதித்துறை இதனை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பின்னணியில இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு, சட்டம் ஒழுங்கை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகள், காவல்துறையை கண்டித்த உயர்நீதிமன்றம், தடுமாறுகிறதா தமிழக காவல்துறை அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். 4 விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். திமுக சார்பாக திரு மனுஷபுத்திரன் அவர்கள், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு ராஜாராம் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு கா அய்யநாதன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள். விருந்தினர்கள் 4 பேருக்கும் வணக்கம். அய்யநாதன் சார், நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு தொடர்பான இது சம்பந்தமான விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது தமிழக காவல்துறை மீது. எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்யறாங்க. இன்னைக்கு ஹைகோர்ட் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. மக்களிடம் விமர்சனங்கள் இருக்கு. அப்படிங்கும்போது ஏன் இப்படி தொடர் விமர்சனங்களுக்கு உள்ளாகுது காவல்துறை அப்படின்ற ஒரு கேள்வி எழாமல் இல்லை. தடுமாறுகிறதா காவல்துறை அப்படின்ற ஒரு கேள்வியே எழுது. உங்களுடைய பார்வை. காவல்துறை தடுமாறுகிறது அப்படின்றத நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். காவல்துறை அதே மாதிரி நீதிபதியினுடைய கருத்துக்களை நான் பொதுவாக ஏற்றுக்கொண்டாலும், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய கருத்துக்களை பொதுவாக அவர் சொல்கிறாரு, போலீஸ் அவர் ரிப்பீட்டட்லி எக்ஸ்ப்ளோஸ்டு தேர் இன்னபிலிட்டி டு ப்ரோப் கேசஸ் டிஸ்பஷன். அதாவது இது இன்னபிலிட்டியே கிடையாது. எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்துட்டு எந்த விதமான குறைவும் கிடையாது. இங்கே என்ன அப்படின்னீங்கன்னா, இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த வழக்கை எடுத்துக்கிடுவோம். ஒருத்தருடைய சொத்து அபகரிப்பு, இது விஷயமா ஒரு கம்ப்ளைண்ட் வருது. கம்ப்ளைண்ட் மீது நடவடிக்கை இல்லை. இதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னோம்னா, போலீஸ் கிரைம் நெக்ஸஸ்ன்னுவேன். இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ இந்த நெக்ஸஸ் தான் பிரச்சனையே. இப்போ இது அதுக்கான காரணம் பின்னாடி காரணம் வருவோம். ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வருதுன்னா அது விசாரித்து அந்த சொத்தை வந்துட்டு அபகரிக்க வந்தவர்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட விசாரணையில் அவங்க என்ன பண்ணணும், அபகரிக்க முற்பட்டவர்கள் அவங்க மீது வழக்கு தொடர்ந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணணும், அவங்கள விசாரணை வளைத்து கொண்டு வரணும். இதுதான் அவங்களுடைய வேலை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வந்துட்டு சும்மா மேம்போக்காக தட்டி கழிச்சிட்டு போகிறாங்க. அதனால தான் இவர் அந்த பெட்டிஷனர் வந்துட்டு கோர்ட்டுக்கு வர்றாரு. சரிதானா? அப்போ என்ன அர்த்தம் இது? அப்போது இந்த லேண்ட் கிராபிங் அப்படின்றதுல வந்துட்டு தமிழ்நாடு காவல்துறையினர் சிலர் ஈடுபடுகிறார்கள். இது நெக்ஸஸ் தான். காவல்துறை தன்னுடைய கடமையை செய்ய மறுக்குது. காவல்துறையை சார்ந்தவர்கள் கடமையை டெர்லிக்ஷன் ஆஃப் டியூட்டி அப்படி சொல்லலாம். இட் இஸ் நாட் அது எபிலிட்டி இல்லாமல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இருக்குது. எபிலிட்டி எல்லாம் எப்போதும் இருக்குது. எவ்வளவோ க்ரைமை பஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு மர்டர் ஒன்று நடக்குது, எர்லி மார்னிங் நடக்குது, அவங்க தப்பிச்சு ஆந்திராவுக்கே போயிடுறாங்க. அதனுடைய ஒரே ஒரு குழு மட்டும் கிடைக்குது. ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு சாலை சுங்கத்தை கடக்க போகும்போது அவங்களை கைது பண்றாங்க. கொண்டாந்துட்டு சாயந்தரம் பேப்பர்ல புடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. எந்த மாற்று கருத்தும் இல்ல. தமிழ்நாடு காவல்துறை பெஸ்ட் இன் இந்தியா அப்படின்றது தான். அதெல்லாம் வேற. அது வேற. அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம அப்படி சொல்ல முடியாது. அது வேற. அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு திரு சங்கர் ஜிவால் அவர்களை கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேட்டியும் பார்த்தேன் அந்த ஹிந்து பத்திரிகையில். அடிப்படையில் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த நெக்ஸஸ் இருக்கா இல்லை. இப்போது உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி சம்பவம், காவல் நிலையத்தில் இருந்துட்டு ஒரு 300 மீட்டரில் ஏதோ வச்சுக்கோங்க அளவு, அந்த இடத்துலையே வந்துட்டு இதை விற்கிறாங்க அப்படின்னோம்னா இந்த இடத்துல போலீஸுக்கு தெரியாது அப்படி சொல்ல முடியுமா? அப்போ போலீஸ் செயல்படலை. ஹேண்ட் இன் க்ளவ் வருவாய் அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க, காசு பார்க்குறாங்க, அவ்வளோதான். இது வந்துட்டு அப்படியே ஒட்டுமொத்த காவல்துறையின் மீதான அசஸ்மெண்ட்லாம் அப்படிலாம் இல்லை. ஆங்காங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி குற்றங்கள் நிகழ்வதற்கு அடிப்படை காரணமே காவல்துறை கடமையை செய்ய தவறியதும் அல்லது கடமையை அது செய்வதற்கு தடையாக அரசியல் இருப்பதும் காரணம்.
அதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். எனவே நீதிபதியினுடைய இந்த கருத்து அப்படின்றது வந்துட்டு அதை வந்துட்டு கேசஸை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சார்பற்ற நிலையில் வந்துட்டு விசாரிக்கிறதுல தோத்துட்டாங்கன்னு சொல்கிறத நான் ஏற்கிறேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் எதுக்கு? நம்மளுக்குன்னு ஒன்றுன்னா போலீஸ் ஸ்டேஷன், அங்கே தான் நம்ம போய் நிற்போம். அப்போ அந்த இடத்த வந்துட்டு நம்ம இது கரப்ட் சொசைட்டி, இதில் ஒரே ஒரு துறை மட்டும் டோட்டலாக அன்கரப்டாக இருக்கணும், ஹரிச்சந்திரனாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது நியாயம் இல்லை தான். அதை விட மோசமானது நம்மளுடைய பொலிட்டிக்கல் கிளாஸ். அதுவும் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா லேண்ட் கிராபிங், சொத்துக்கள் அபகரித்தல் அப்படின்றதுல தான் வந்துட்டு பலரும் பெருகிறாங்க. அடுத்தபடியாக தான் மற்ற ஊழல்கள்லாம். அப்போது இந்த இடத்துல காவல்துறை ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பொதுவாக கிரைம் குற்றத்தடுப்பும் அதே நேரத்தில் இந்த மாதிரியான அபகரிப்பு போன்ற இந்த மாதிரி செயல்களும் வந்துட்டு தடுக்கப்படணும்னு எதிர்பார்க்குறோம். அது எதிர்பார்ப்பு அப்படின்றது நியாயமானதா இல்லையா? இதுதான் என்னோட கேள்வி. அப்போ இதுக்கு வந்துட்டு எந்த இடத்துலையும் வந்துட்டு காவல்துறை கிட்டேருந்து ஒரு சரியான ஒரு பதில் இல்லை. மூன்றாவது ஒரு விஷயம், குற்றத்தடுப்பு தொடர்பாக என்ன பண்ணுறாங்கன்னா, பல வழக்குகளில் நான் பார்த்துருக்குறேன், ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் அப்படின்றவங்களெல்லாம் வந்துட்டு இவங்க வந்துட்டு 5 கொலை பண்ணார், 6 கொலை பண்ணார், அவருக்கு எதிராக இது போல் வழக்கு இருக்குது எல்லாமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரை வந்துட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அவர் எப்படி வந்துட்டு நீங்கள் இந்த கூண்டாஸில் போட்டு உள்ள வைக்கிறீங்க? நீங்கள் அவங்க மீதான வழக்குக்கு எஃப்ஐஆர் போடுறீங்க, இது பண்ணுறீங்க, சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணணும் இல்லையா, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும், தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் குற்றத்தடுப்பு. கூண்டாஸில் தூக்கி உள்ளே போகிறதுன்றது அவன் ஓய்வு எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே வரா மாதிரி, ஆக்டிவாக வரா மாதிரி. புரியுதுங்களா? இந்த ஒரு வருஷம் உள்ள இருக்கிறதுனால பின்னாடி ஒரு திட்டம் இருக்குன்றீங்க. நான் வரேன். நான் திரு ராஜாராம் அவர்கிட்ட முதற்கட்ட பார்வையை கேட்டுட்டு நான் உங்ககிட்ட வரேன். திரு ராஜாராம், திரு ஐயநாதன் பேசுனதுல இருந்தே நான் கேட்க விரும்புறேன். ஒரு நேரடியான குற்றச்சாட்டு அப்படின்னே நம்ம பார்க்கலாம். ஒன்று, காவல்துறை இரவு பகலாக உழைக்கிறார்கள், மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக, மக்களின் பாதுகாப்புக்காக, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் தொடர் விமர்சனங்கள் ஒரு சில மாதங்களாக நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள் தொடர்பாக வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ சார் பேசுனதுலேருந்து நான் கேட்க விரும்புறது, ஒன்று, கடமையை செய்ய தவறு, அதுவும் சிலர் தான், அது எல்லாரையும் அப்படின்னு பொதுப்படையாக சொல்லலை, ஆனால் விமர்சனம் வரும்போது துறை மீது தான் வரும் அப்படின்றதையும் நம்மளால மறுக்க முடியாது. கடமையை செய்ய தவறுகிறார்கள், கடமையை செய்ய அரசியல்வாதிகள் தடையாக இருக்கிறார்கள். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ காவல்துறையை பொறுத்தவரை சார் பேசல கூட சொன்னாங்க, அதாவது ஒட்டுமொத்த காவல்துறை நம்ம எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 to 10% கெட்டவங்க நிச்சயமா இருப்பாங்க, செயல்படாம இருக்கிறாங்க அப்படிங்கறத ஐயநாதன் சார் சொன்னாங்க. செயல்படாம இருக்குது வந்து நான் நியாயப்படுத்தி பேசல. இப்ப இந்த ஒரு வழக்கு, அந்த ஒரு வழக்குங்கிறது வந்து இப்ப நீதிபதி அவங்க பார்வையில வந்து இது வந்து இந்த வழக்குல சரியான முறையில் இவங்க பண்ணல, அதனால சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுல தப்பு இல்லை. அதாவது நீதிபதியோட பார்வை வந்து அது கரெக்டா தான் இருக்குது. அதாவது சிபிஐ விசாரித்தா அந்த லோக்கல் போலீஸ் வந்து சப்போர்ட் பண்ணல, அதாவது பாதிக்கப்பட்டவருக்கு சப்போர்ட் பண்ணல, அக்யூஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்து அவங்க தரப்பு வக்கீலும் எடுத்து சொல்லியிருக்காங்க. அது உண்மையா கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த ஒரு வழக்கு மட்டுமே வச்சு மொத்தமா காவல்துறை அங்கேயும் கேட்க விரும்புறது என்னன்னா, அந்த ஒரு வழக்குன்றது ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான். இது அதிகமாக நடக்கிறது அப்படின்ற விமர்சனம் இருக்கு. இதுல வந்து போலீஸ் கிரைம் நெக்ஸஸ் அப்படின்ற ஒரு பதத்தை சார் பயன்படுத்தினாரு. இப்போ நிறைய குற்றவாளிகள் இருக்கிறாங்க, ஒரு 7-8 கேசஸ் அவங்க மேல இருக்கு, மர்டர் கேசஸ் அவங்க மேல இருக்கு. ஆனா அவங்கள குண்டாஸ்ல பிடிச்சி உள்ள போட்டு ஒரு வருடத்துல அவங்க வெளியில வந்து அவங்க சுதந்திரமாக நடமாடும் விஷயங்களும் நடந்து கொண்டு இருக்குது. இது காவல்துறைக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கறத நம்மளால நம்பவா முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது இந்த கேஸ் வந்து சிவில் இன் நேச்சர். அதாவது ஒருத்தரோட நிலத்தை வந்து இன்னொருத்தர் வந்து அபகரிச்சிருக்காரு, அது கிரிமினல் தான், கிரிமினல் கேஸ் தான். பட் வந்து லேண்ட் பிரச்சனை அப்படின்னால வந்திருக்கு. அதுல வந்து லேண்டோட உரிமை, யாரோட உரிமை அப்படிங்கிறது நிலைநாட்டப்படணும். இது வந்து விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். அது வந்து காவல்துறை கொஞ்சம் டைம் எடுத்து தான் செய்வாங்க. இந்த காவல்துறை சரியா செயல்பட்டதுன்னு நான் சொல்லல, இதுல அவங்க தவறு செஞ்சிருக்கலாம், அதை பத்தி நான் இல்லைன்னு சொல்லல, விசாரணையில் தெரிய வரும். இப்ப நீதிபதி சொல்லி இருக்கிறது தீர்ப்பு அல்ல, அவரோட பார்வை. டைரக்ஷன் கொடுத்திருக்காரு, சிபிஐ விசாரிக்கணும் டைரக்ஷன் கொடுத்திருக்காரு. அவரோட பார்வையில காவல்துறை பத்தி சொல்றாரு. ரெண்டாவது ரவுடிகளை பத்தி சொன்னீங்க இல்லையா, இப்ப அதை பத்தி நான் சொல்றேன். ரவுடிகள் வந்து தமிழ்நாட்டில் காவல்துறை இப்ப இன்னைக்கு சொல்றது 26,000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல A+ கேட்டகரி, சம்பவ இடத்திற்கு வராமையே ஜெயில இருந்தோ வெளியூர்ல இருந்தோ ஆபரேட் பண்ணக்கூடியவங்க வந்து கிட்டத்தட்ட 400 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கடந்த ஆண்டு இதே 8வது மாசம்
சென்னை பட்டினப்பாக்கத்துல ரவுடி ஆர்காட் சுரேஷ் அப்படிங்கிறவர் கொலை செய்யப்பட்டார். மாலை நேரத்தில் ஒரு 5 மணி வாக்குல. அந்த சமயத்துல பட்ட பகல்ல நடந்த கொலை, சென்னை மாநகரத்தில் நடந்த கொலை, இறந்து போன ஒரு ரவுடி, அதுல இன்வால்வ் ஆனவங்களும் ரவுடி. அந்த ரவுடிங்க 2 பேரை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்றாங்க, கூண்டாஸ் போடுறாங்க. அந்த 2 பேரும் கூண்டாஸை உடைச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த வெளியே வந்தவங்க ஜாமீன்ல வராங்க. ஜாமீன் யார் கொடுத்தது? காவல்துறை இல்ல. காவல்துறை அவங்க மேல வழக்கு போட்டு சார்ஜ் ஷீட் போட்டாங்க, குண்டாஸ் போட்டாங்க. வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதுல ஒருத்தர் வந்து திருநெல்வேலியில வந்து இன்னொருத்தரை மர்டர் பண்றாரு. இந்த 1 வருஷத்துக்குள்ளேயே ஒரு கொலையை பண்ணி உள்ள போய் ஜாமீன் கிடைச்சு வெளியே வந்து இன்னொரு கொலையை பண்றாரு. இன்னொருத்தர் அந்த கேஸ் அந்த கேள்வி நான் இங்க கேட்க விரும்புறேன். எங்க சிக்கல் இருக்கு? நான் சொல்லி சிக்கல் இருக்குன்னு சொல்லுங்க. இருங்க நான் சொல்லி அதான் சொல்ல வரேன். ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. இன்னொரு ரவுடி வந்து அந்த கேஸ்ல வெளியே வந்து திருமங்கலத்துல லாட்ஜ் செக் பண்றாங்க போலீஸ். செக் பண்றப்போ அங்க பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10 பேரோட தங்கி இருக்காரு. 4 பிஸ்டல் வச்சிருக்காரு. அந்த பிஸ்டல்ல யூஸ் பண்ணக்கூடிய பெல்லட்ஸ் வச்சிருக்காரு, குண்டும் வச்சிருக்காரு, வெடிகுண்டும் வச்சிருக்காரு, கத்திகளும் வச்சிருக்காரு. இன்னொரு ரவுடியை மர்டர் பண்ணதுக்கு ஐடியா பண்ணிருக்காரு. ஆக ஒரு ரவுடி வந்து சென்னை மாநகரத்துல ஒரு கொலையை பண்ணிட்டு உள்ள போய் ஜாமீன், அதாவது குண்டாஸ் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் வெளியே வந்து இன்னொரு மர்டர் பண்றாரு ஒருத்தர். இன்னொருத்தர் மர்டர் பண்ணதுக்கு ரெடியா இருக்காரு. அப்ப யாரோட குற்றம்? காவல்துறையோட குற்றமா, சட்டத்தோட குற்றமா? சட்டத்துல எப்படி அந்த வழிகள் வருது? எதனால அந்த மாதிரி வெளியே வர முடியுது? அவங்களை சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு வெளியே விடாம உள்ள இருந்து அந்த கேஸ் நடத்தி அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கலாம்ல? தப்பு பண்ணிருந்தாங்கன்னா தண்டனை கொடுக்கலாம் இல்லையா? இல்ல நீங்க வந்து இப்ப சட்டத்துறையிலே பிரச்சனை அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல ஜாமீன் கொடுக்காம காவல்துறை கடுமையான வாதங்களை முன்வச்சு ஜாமீன் கொடுக்காம தடுத்துக்க முடியாதா? தடுத்தாலும் ஆர்டர் போடுறது யாரு? நம்ம வந்து கேட்கதான் முடியும். இந்த மாதிரி இவங்க மேல தவறு இருக்கு, இவங்களை விடக்கூடாது, இவங்க மேல இவ்வளவு வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை கேட்கதான் முடியும். இல்ல சட்டத்துல வழிகள் இருக்கு, சட்டத்துல வழிகள் இருக்கு. அதான் சொல்லு, சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை போந்து வெளியே வந்துடுறாங்க. குண்டாச போட்டாலும் சார் சொன்னார், குண்டாஸ் போட்டா தடுப்பு தான். அந்த தடுப்பு காவல்ல 1 வருஷமாவது உள்ள இருப்பாருன்னா அது 4 மாசத்துல ரிட்டு போட்டு ஹைகோர்ட்ல வெளியே வந்துடுறாங்க. போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமும் போட்ட ரிட்ல 90% இந்த மாதிரி குண்டாஸ் போட்டவங்க எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க, ரிட்டை உடைச்சிட்டு. அப்போ அந்த சட்டத்திலேயே என்ன பிரச்சனை அப்படிங்கறத பாக்கணும். அதுக்காக காவல்துறைக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசல. நான் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிக்காக காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணல. காவல்துறையில பிரச்சனைகள் இருக்கு, கெட்டவங்க இருக்காங்க சிலர். அதுக்காக மொத்த வரைக்கும் கெட்டவங்க சொல்லாதீங்க. அதுல உள்ள பிரச்சனைகளை புரியறதுக்கு தான் ஒரு உதாரணம் சொன்னேன். நிறைய ராஜாராம் நான் வரேன் உங்ககிட்ட வரேன். சட்டத்துல பிரச்சனை இருக்கு, சட்டத்தினுடைய லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி வர்றாங்க அப்படின்ற அவருடைய பதில நீங்க எப்படி அவர்களுக்கு தெரியும்? ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய சீரிய பணி, அவருடைய திறமை வாய்ந்தவர் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னோம்னா, அவர் எப்படி எஃப்ஐஆர் போடுறாரு, எப்படி சார்ஜ் ஷீட் போடுறாரு, எப்படி தண்டனை வாங்கி கொடுக்குறாரு அப்படின்ற 3 இடத்துல தான் இருக்குது. ஐயா மறுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். என் அனுபவத்திலேருந்து நான் பேசுகிறேன். அப்போது கூண்டாசு போட்டு நீங்கள் தடுப்பு காவலை நீங்கள் வைக்கும் போது அதை உடைக்கிறாங்க அப்படின்னோம்னா 1 2 இல்லை, நீங்கள் என்கவுண்டர் பண்ண அந்த திருவேங்கடம் எத்தனை மர்டர் கேஸு? எப்படி அவர் வெளியில் உலாவிட்டு இருக்கிறாரு? திரு ராஜாராம் எப்படி அது சாத்தியம்? அல்ல அவர் பதில் சொல்லிட்டோம். அதாவது சட்டத்துல சில பிரச்சனைகள் இருக்கு. காவல்துறை வந்து அவங்க வாதத்தை எடுத்து வைப்பாங்க. ஆனாலும் அதையும் மீறி அவங்க ஜாமீன்ல வெளியே வர்றாங்க, சட்டத்தில் உள்ள குறைகளை பயன்படுத்தி வராங்க. இப்ப இன்னொரு விஷயம் கூட சொல்றேன். டாக்டர் சுப்பையான்னு ஒருத்தரை மர்டர் பண்றாங்க. இல்ல சார், காவல்துறையினுடைய இன்னபிலிட்டி அவங்க கேளுங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன் மேடம். மேடம் ஒரு செகண்ட். இல்ல திரு ராஜா, ஒரே ஒரு அனுமதிங்க, நான் கேள்வி கேட்டுறேன். சுப்பையாங்கிறவரை கொலை பண்ணவங்கள தூக்கு தண்டனை கொடுக்கறாங்க, ஆயுள் தண்டனை கொடுக்கறாங்க. ஆனா எல்லாரும் பார்த்தது, சிசிடிவில தெரிஞ்சது, அந்த கொலைக்கு வந்து கீழ்கோர்ட்டு தண்டனை கொடுத்த மொத்த வரையும் விடுதலை பண்ணிட்டாங்க. அந்த மொத்த வரையும் விடுதலை பண்ணாங்க. என்ன காரணம்னா, அதாவது ரீசனபிள் டவுட்ஸ்க்கு இல்லாம ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறாங்க. ஒரு குற்றச்சம்பவம் நடந்து கோர்ட்டுக்கு போய் ரிசல்ட் வரீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அந்த குற்றச்சம்பவம் நடக்காம தடுக்கிறது காவல்துறையினுடைய அந்த தைரியமா பண்றாங்கல்ல, அடுத்தால வெளிய வந்து இத பாக்குறவங்க ஒண்ணு செய்யுங்க. இந்த ரவுடிகளும் தைரியமாயிராங்க, இத பாக்குறவங்களும் தைரியமாயிராங்க. திரு ராஜாராம் நான் வரேன். அப்ப அந்த வழக்கு சரியாக போடப்படவில்லை, சரியாக குற்றச்சாட்டும்
சாட்சியங்களும் சரியாக கொண்டு வரப்படவில்லை. இல்லாட்டி எப்படிங்க ஐயா அவர் எஸ்கேப் ஆகும்? ரைட், நம்ம பேசலாம். ராஜாராம், நான் உங்களுக்கான டைமிங் தரேன் சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கலை அவர்களுக்கான வாய்ப்பு. திரு கலை, தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து குறிப்பா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இந்த ஆட்சியின் மீதான விமர்சனங்களை முன்வைக்கிறார். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது அப்படின்றத முன்வைக்கிறார். கடந்த 10 வருட காலத்தை ஒப்பிடும்போது கொலை குற்றங்கள் இப்போ ஆனா குறைஞ்சிருக்கு, பிலோ ஆவரேஜ்ல இருக்கு அப்படின்றதுதான் டிஜிபி அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. டேட்டாஸும் அதைத்தான் சொல்றதாக. கடந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ பெட்டரா இருக்கு, கொலை குற்றங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஆனா இபிஎஸ் தரப்புல இருந்தும் எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்தும் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு அப்படின்றத ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டே இருக்கு. இப்போ திடீர்னு ஓவர் நைட்ல எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த 10 வருட ஆட்சி காலத்தின் தொடர்ச்சி தானே இது. அது அப்படி தானே நம்ம அதை பார்க்க முடியும். இல்லை, என்சிஆர்பி டேட்டா 2022 வரைக்கும் இருக்குது. அது 2 ஆட்சிகளும் ஓவர்லேப்பிங் பீரியடு. அதை வச்சு நம்ம முடிவுக்கு வர முடியாது. இந்த பர்டிகுலர் கேஸில் உயர் நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் ஜெயச்சந்திரன் ஆப்சர்வேஷன் என்னென்னா, அது அவர் ஆப்சர்வேஷன் தீர்ப்பு தான். அவர் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் சொல்கிறார். எதுக்காக சொல்கிறாரு? இந்த வழக்கு இந்த நில அபகரிப்பு பிரச்சனையில் நீலாங்கரை இன்ஸ்பெக்டரு அதில் அப்பட்டமாக அந்த ஆக்கிரமிப்பாளர். நான் இந்த ஒரு கேஸ் நான் கேட்கல திரு கலை. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களும் அதிமுக ஆட்சி காலம் 10 வருஷம் 2011 அதை நம்ம மறுத்துற முடியாது. அதுவும் இப்போ காவல்துறையினுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்குன்னா அப்போ அந்த ஆட்சி காலமும் ஒரு காரணம் தானே. 10 ஆண்டுகள் அப்படின்றது சும்மா இல்லைல்ல. காவல்துறையினுடைய செயல்பாடுகள் அந்த 10 ஆண்டுகளை விமர்சிக்கப்படவே இல்லையா? எந்த பிரச்சனையும் நடக்கவே இல்லையா? அந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல. காவல்துறையினுடைய செயல்பாடுகள் எங்கே பிரச்சனை வருது இதுலன்னா, நெக்ஸஸ் பிட்வீன் அரசியல்வாதிகளுக்கும் ரவுடிகளுக்கும் காவல்துறையினருக்கும் ஒரு நெக்ஸஸ் இருக்குது. அதான் இதில் இந்த வழக்கில் மெயினான விஷயம். இதுதான் வர்மா கமிஷன் 1960 சொன்னாங்க இந்த நெக்ஸஸ் இருக்குன்னு சொல்லி. எல்லா வன்முறை என்ன கேட்குறேன்னா, காவல்துறையினருக்கும் இப்போ அரசியல்வாதிகளுக்கும் நெக்ஸஸ் இருக்குது அப்படின்னா அந்த நெக்ஸஸ் திடீர்னு 2021 இருந்து புதுசா வந்துருச்சா அப்படின்னு கேட்குறேன். எல்லா காலத்திலையும் இருக்குங்கிறது தான் வர்மா கமிஷன். எல்லா ஆட்சி எந்த ஆட்சி அந்த ஆட்சியும் சொல்லலை, அதில் பொதுவாக தான் சொல்லப்பட்டது. ஆனால் நம்ம இப்போ இந்த வழக்கு சம்பந்தமாக பேசினா அது ஒரு நெக்ஸஸ். இந்த வழக்குன்னே கேட்கல, நான் இந்த வழக்கை ஒரு எடுத்துக்காட்டா கேட்கறேனே தவிர இதுல ஸ்பெசிஃபிக்கா வருதுன்றது நம்ம ஓவராலா ஹோலிஸ்டிக்கான வியூ தான். இது இதுல ஸ்பெசிஃபிக்கா வருது அந்த விஷயம். இந்த நெக்ஸஸ்ங்கிறது ஸ்பெசிஃபிக்கா வருது. ரவுடிகளோட அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருக்குது. அது காவல்துறையை கட்டுப்படுத்துகிறது. செயல்படாம எல்லா ஆட்சி காலத்திலயும் அதிமுக ஆட்சி காலத்திலயும் அப்படிதான் ஒரு பர்టిక్యులர் நான் இப்ப பொதுப்படுத்துறது. நான் கேக்குற கேள்வியை நான் பொதுவாக கேக்குறேன். இது ஒரு எக்ஸாம்பிள். வழக்கு ஒரு எக்ஸாம்பிள். அந்த வழக்கு தொடர்பான காவல்துறை நெக்ஸஸ் அது ஒரு எக்ஸாம்பிள். நான் கேக்குறது 10 வருட ஆட்சி காலத்தினுடைய அதோட தொடர்ச்சி தானே. திடீர்னு 2021 இருந்து காவல்துறை நெக்ஸஸ் புதுசா பூத்துறாதுல மலர்ந்துறாதுல அதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு. நில ஆக்கிரமிப்பு என்பது எல்லா காலகட்டத்திலையும் நடக்குது இல்லைன்னு நான் சொல்லல. நான் காவல்துறையினுடைய செயல்பாடு குறித்து கேக்குறேன் சார். அதுல காவல்துறை எப்படி செயல்படுகிறது என்பதா எந்த ஆட்சிங்கிறது பிரச்சனை இல்லை. அவங்க கரங்கள் கட்டப்படுகின்றன. அது யார் காரணம்? அரசியல்வாதிகள். நீங்க சொன்னாரு 2011 இருந்தும் நண்பரோட சொன்னாரு கள்ளக்குறிச்சியில அவ்வளவு பொதுவான எல்லாரும் பப்ளிக்கான இடத்துல காவல்துறை காவல் நிலையத்துக்கு பக்கத்திலேயே அவங்க கள்ளச்சாராயத்தை ரொம்ப நாளாக வித்துட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ தொடர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. சட்டமன்றத்தில் பிரச்சனை கிளப்புறாரு. எங்கேயுமே விடிவு ஏற்படாமல் தொடர்ந்து அந்த கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதில் மரணச்சாவுகள் வர்ற வரைக்கும் அது அனுமதிக்கப்படுகிறது. எப்படி? இதில் நெக்ஸஸ் இல்லாமல் காவல்துறை மட்டுமே கையூட்டு வாங்கிட்டு அதை அனுமதிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இது சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்ட விஷயம், கவன ஈர்ப்பு தீர்மானமாக எழுப்பப்பட்ட விஷயம். அதுக்கு பின்னாடியும் இது தொடர்கிறது என்றால் அதில் நீங்கள் நெக்ஸஸ் இல்லாமல் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இமீடியட்டா இல்லை அதுக்கப்புறம் அது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இருக்குல்ல, இமீடியட்டா இடமாற்றங்கள் நடைபெறுகிறது. அது நடக்குங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய குற்றச்செயலுக்கு பின்னாடியும் அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள். அதெல்லாம் நடக்கும். அது கண்டிப்பாக அது ஒரு கண்துடைப்புன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இதில் எடுத்துக்கோங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் 17 பேர் மேலே அந்த ஆணையம் அந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னாங்க. அந்த 17 பேரில் 16 பேர் ப்ரொமோஷனில் போயிட்டாங்க. லேட்டஸ்ட்டாக அவரோட போயிருப்பார்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல.
நீங்க தூத்துக்குடியை கையில எடுத்தீங்கன்னா அது தொடர்பான விமர்சனங்களும் நிறைய இருக்கு. அதுக்கு முதலமைச்சர், அப்போதைய முதலமைச்சர் என்ன ரியாக்ட் பண்ணாரு, கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டுக்கு இப்போதைய முதலமைச்சர் என்ன ரியாக்ட் பண்ணாரு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வரும். தூத்துக்குடி இன்சிடென்ட்டை நீங்க தொடணுமா? இல்லை, நான் தூத்துக்குடி இன்சிடென்ட்டை எதுக்காக சொல்கிறேன்னா, நடவடிக்கைன்னு வரும்போது எடுக்கப்படலைங்கிறத சொல்ல வர்றேன். அது அந்த மெயினாக அந்த தூத்துக்குடி இன்சிடென்ட், ஹோல் இன்சிடென்ட்டு நம்ம ரொம்ப தடவை பேசிட்டோம். அதை பற்றி அதுக்குள்ளே போக நான் விரும்பலை. அதே மாதிரி கள்ளக்குறிச்சிக்குள்ளே முழுமையாக நான் போக விரும்பலை. ஒட்டுமொத்தமாக என்ன தெரியுதுன்னா, உதாரணமாக அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் கிட்டத்தட்ட 200 ஏக்கருக்கு மேலே நிலங்கள் அபகரிக்கப்பட்டது, மீட்கப்பட்டது. அது அபகரிப்பு பொதுவாக பெருசாக நடந்தது திமுகவின் ஆட்சியில். அந்த திமுகவினர் தான் அந்த அபகரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க, நில அபகரிப்பு. அப்போ அந்த 2000 ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டன. அவர்கள் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நில அபகரிப்பு எப்பயுமே நடக்கும், அங்கே ஒன்றும் இங்கொன்றுமா நடக்கும். ஆனால் ஹோல்சேலாக நடக்கிறது எப்போ நடக்குது, யாருடைய ஆட்சியில் நடக்குது? அதுதான் கொஸ்டின். இப்போ அது யாருடைய ஆட்சியில் ஹோல்சேலாக நடக்குது? அதுதான் அந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போயும் நில அபகரிப்பு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஜட்ஜை என்ன சொல்கிறாருன்னா, நீதியரசர், இது தொடர்ச்சியாக நடக்குது, இது ஒரு நாள் நடக்கிற சம்பவம் இல்லை, ஒவ்வொரு நாளும் நடக்குது. அதான் நானும் கேட்கிறேன். தொடர்ச்சியா நடக்குது அப்படிங்கும்போது, இது பல வருட காலமா தொடர்ந்து நடக்கும் போது எல்லா ஆட்சியாளர்களும் அதுக்கு பொறுப்பெடுக்கணும்ல. தொடர்ந்து இப்போ பல வருடங்களாக அவர் சொல்லல, இப்பதான் சொல்றாரு. பல வருடங்கள் நீங்க சொல்றீங்க. இப்ப ஆட்சியாளர்கள் மேல மட்டும் குற்றம் சொல்றதை தாண்டி அந்த பொறுப்பு இதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கேக்கும் இருக்குல்லன்னு கேக்குறேன். நீங்க ஏடிஎம்கே இருந்தப்ப நடந்தா அவங்க பொறுப்பு, அப்ப அவங்க மேல பொறுப்பு சுமத்தப்படும். ஏதாவது ஒரு கோர்ட் இந்த மாதிரி இண்டிக்ஷன் கொடுத்துருக்காங்களா, இண்டிக்மெண்ட் கொடுத்துருக்காங்களா சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு இன்சிடென்ட் சைட் பண்ணுங்க. அதிமுக அரசு அந்த அரசியல் ரீதியாக அவங்க தலையிட்டாங்க என்று சொல்லப்பட்ட நீதிமன்றம் சொன்னது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. அதிமுக திரு மனுஷ், நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விமர்சனம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது இந்த ஆட்சியில் அப்படின்றது, ஹைகோர்ட்டினுடைய கண்டனங்களும் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கு. இப்போ கடந்த ஒரு சில நாட்களில் அரசியல் விமர்சகர்களும் ஒரு சிலர் சொன்ன பார்வை என்னன்னா, நேஷனல் மீடியா ஃபார் ஆல் ராங் ரீசன்ஸ் தமிழ்நாட்டு மேலே திரும்பி இருக்கிறது அப்படின்ற விமர்சனங்களையும் முன் வச்சிருந்தாங்க. என்ன சிக்கல், காவல்துறை நிர்வகிப்பதில் என்ன சிக்கல் இருக்கிறதா புரிஞ்சுக்கிறது? கடந்த காலத்தில் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் எல்லாம் மீட்கப்பட்டன என்ற ஒரு தகவல் இங்கு சொல்லப்பட்டது. கொடநாடு பங்களாவே தங்களிடமிருந்து எப்படி வாங்கப்பட்டது என்பதை பற்றி அதனுடைய முன்னாள் உரிமையாளர் கொடுத்த பேட்டிகள் பரபரப்பாக பேசப்பட்டது. அதேபோல் சிறுதாவூர் பங்களா அது எப்படி வாங்கப்பட்டது என்பதை பற்றி ஏற்கனவே பல விவாதங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றன. அப்புறம் கங்கை அமரனுடைய வீடு தொடர்பான பிரச்சனை, எப்படி அந்த வீடு ஆக்கிரமித்து மிரட்டி வாங்கப்பட்டது என்று. அப்படி இருக்கிறப்போ ஏதோ நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் நில ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு புனித அரசாங்கம் போல் அதை சித்தரிப்பது என்பது எந்த அடிப்படையில் என்று எனக்கு புரியவில்லை. அப்படி பார்த்தார்கள் என்றால் இன்றைக்கி இவ்வளவு கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்பிலிருந்து திமுக அரசு மீட்டிருக்கிறது. அப்படின்னா அந்த கிரெடிட்லாம் திமுக அரசுக்கு போகாதா? ஆக்கிரமிப்புகள்லேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோயில் நிலங்களை மீட்டு இன்றைக்கி இந்தியாவில் எந்த அரசும் செய்யாத, ஒரு மாநில அரசும் செய்யாத ஒரு விஷயம். இங்கே தான் என்ன கேள்வி வருதுன்னா, இவ்வளவு செய்தும் கூட சொல்ல வர நீங்கள் காவல்துறை மீதான தொடர் விமர்சனங்களை நம்மளால தடுக்கவே முடியல. ஏதாவது ஒரு விஷயம் ஒன் ஆர் தி அதர் வந்து கொண்டே தான் இருக்கிறது. என்ன ஆக்சுவலாக அப்போ சிக்கல் எந்த இடத்துல நம்ம அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம்? முதல்ல இந்த அரசு எந்த விதத்திலும் இது போன்ற குற்றங்களை அது சகித்துக்கொள்ளாது, அது ஒருபோதும் அதற்கு ஆதரவாக இருக்காது என்பதை உறுதிபட கூறுகிறேன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் கூட நிராகரிப்பு மட்டுமல்ல, வேறு சில குற்ற வழக்குகள் சம்பந்தப்பட்ட போது இந்த அரசு எந்த தயக்கமும் இல்லாமல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்கும் தெரியும். ஒரு எம்பி மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தபோது கூட அது செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் ஏதோ இப்போ அரசியல்வாதி என்று நண்பர் அவர்கள் சொல்கிறார். அரசியல்வாதிகள் என்றால் எல்லா கட்சிகளிலும் இருப்பவர்களும் அரசியல்வாதிகள் தான். அப்படி பார்க்கிற போது ஒரு குறிப்பிட்ட வழக்கில் எந்த கட்சியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் இதில் அவங்களுடைய இன்வால்மெண்ட் என்ன என்பது நிரூபணமானால் அவர்கள் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அரசு அவர்களை ஒருபோதும் காப்பாற்றாது. இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். பொதுவாக அரசியல்வாதிகள் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு கேஸ் பை கேஸாக பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட வழக்கில் எந்த கட்சியை சேர்ந்தவங்க சம்மந்தப்பட்டிருந்தாங்களா இல்லையா? பொதுவாக சொல்லப்படுகிற கருத்து, அரசியல்வாதிகளுடைய நிழலில்
இவர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எந்த அரசியல்வாதியோ அல்லது வேறு யாருமோ இங்கே குறிப்பிடப்பட்டிருக்காங்களா? அது ஒரு பொத்தாம் பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை எப்படி நீங்கள் ஒரு வேலிடாக எடுத்து விவாதிக்க முடியும்? ஒரு நீதிமன்றம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் இதில் தொழிலதிபர்கள் சம்மந்தப்பட்டிருக்கார்கள்னு ஏன் நீதிமன்றம் சொல்லாமல் இருக்குது? இப்போ ஒருத்தருக்கு ஒரு தொழிலதிபருக்கு ஒரு லேண்டு தேவைப்படுது, அவர் போய் போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாரா? நான் ஒரு லாஜிக்கலாக ஒரு கேள்வி கேட்குறேன். எடுத்தவொன்னே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளோட நிழலில் இவங்க இதை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீதிபதி அவர்கள் எந்த அடிப்படையில் அதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதிகாரம் ஒன்று காவல்துறையிட்ட இருக்குது, இன்னொன்று அஃப்கோர்ஸ் அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிறது. அப்போ அதிகாரம் இருக்கிற இடத்துல தானே அந்த ஆதிக்கத்தை செலுத்த முடியும். அதிகாரம் வந்து அரசியல்வாதிகள் மட்டும்தான் இருக்கா? பணத்துக்கு இந்த சமூகத்தில் எந்த அதிகாரமும் இல்லையா? இந்த உலகத்தின் மிக அதிகாரம் வாய்ந்த ஒரு சக்தி ஏதாவது இருக்குன்னா பணம் தான் வந்துட்டு. இப்போ லாண்ட் கிராபிங்கே எடுத்துங்க. ஏன் வந்து லாண்ட் கிராபிங் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 20-25 வருடங்களில் நிலத்தினுடைய மதிப்பு பன்மடங்கு அதிகரித்து விட்டது. நம்ம அப்படி லேண்ட் கிராபிங் அப்படின்றதுல போயிட வேண்டாம். இப்போ நம்ம காவல்துறையினுடைய செயல்பாடுகளுக்குள்ள வந்துடலாம். இல்லை ஏன் தொடர்ந்து அந்த விமர்சனம் வருது அப்படின்ற ஒரு கேள்வியை நான் முன் வச்சேன். இப்போ நீங்க கடந்த ஜூன்ல பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையாகட்டும், பாலசுப்ரமணியம், அப்புறம் செல்வகுமார், ஜாக்சன், பத்மநாபன், ஜெயக்குமார், சிபிஎம் ஆபீஸ்ல நடந்த ஒரு சூறையாடல் அப்படின்னு வரிசையா இன்சிடென்ட்ஸ் இருந்துட்டு இருக்கு. அதனால கேள்வி வருது. குற்றங்கள் நடக்குது, குற்றங்கள் எல்லா ஆட்சி காலத்திலையும் நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. எந்த குற்றமே கண்டுபிடிக்கப்படலையா? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சொன்னீங்க, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்படலையா? ஒரு மிக தீவிரமான விசாரணை நடக்கலையா? அதில் சில குற்றங்களை உடனடியாக கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். நாங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்லலை. தடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனா தவறுகிறது காவல்துறைன்றது. என்ன சொல்றேன்னா, அப்படி தடுக்கப்பட்டிருக்கலாம் என்கிற போது கூட அது ஒரு அரசாங்கத்தினுடைய தவறா அல்லது ஒரு குறிப்பிட்ட சில காவல்துறை அதிகாரிகளுடைய தவறா என்பதை நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டும். காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு, அது அந்த ஆட்சியாளர்களுடைய தவறு அப்படின்னு. காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்பது ஒரு உண்மை என்றால், இன்னொரு உண்மை, சட்டங்களை மீறி சில காவல்துறையினர் செயல்படுகிறார்கள், அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்று ஏன் அதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது? அது அப்ப காவல்துறையை கட்டுக்குள்ள வைக்க வேண்டியது யாருடைய கடமை? அது அரசுடைய கடமை இல்லையா? எந்த சமூகத்திலையுமே இப்போ ஒரு தனிப்பட்ட நபர் கொலை குற்றங்கள் நடக்குது, காவல்துறையினர் சில குற்றங்களில் ஈடுபடுறாங்க. ஒரு அரசாங்கம் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்டில் காவல்துறையினர் சிலர் தவறு செய்கிறார்கள் என்றால் அரசாங்கம் அவர்களை காப்பாற்றுகிறதா அல்லது அந்த வழக்கை சுதந்திரமாக நடத்துவதற்கு அனுமதிக்கிறதாங்கிறது தான் பிரச்சனை. ஒரு குற்றம் நடந்த உடனேயே காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்குன்னா உண்மையிலேயே காவல்துறையினர் சட்டப்படி செயல்பட்டிருந்தால் அவர்கள் வந்து இந்த குற்றங்களை சிலவற்றை அவர்கள் வந்து தடுத்திருக்க கூட முடியும். சில இடங்களில் தனிநபர்களுடைய செல்வாக்கிற்காகவும் பணத்தினுடைய அதிகாரத்திற்காகவும் சில காவல்துறையினர் தவறு செய்கிறார்கள். தவறு செய்த காவல்துறையினர் எத்தனை பேர் இங்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள்? நான் இது இன்னொன்று கேட்குறேன். அந்த நீதிபதி அவர்களுடைய அப்சர்வேஷன் நான் படித்தேன். அவர் வந்து எல்லாத்தையும் ஜெனரலைஸ் பண்ணுறார். ஒரு தீர்ப்பு சம்பந்தமாக வருகிற போது அப்படி பொதுமைப்படுத்தக்கூடாது. இப்போ உதாரணமாக அவர் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இருக்கக்கூடிய காவல்துறை விசாரித்த வழக்குகள் சமீப நாட்கள் அப்படின்னு சொல்லி அவரோட அப்சர்வேஷன். சமீப நாட்கள்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது ஒரு தொடர்ந்து குற்றங்கள் பற்றின செய்திகள் வருது, அதுக்கு பின்னாடி அனலிட்டிக்காக ஏதாவது ஒரு டேட்டா இருக்கா சொல்லுங்க. நான் ஒரு ஊடகவியலாளராக உங்களை கேட்குறேன், இவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கு, அரசு இதில் எல்லாம் தவறிடுச்சு அப்படின்னு. இது ஒரு சென்சேஷனல் ஸ்டேட்மெண்ட். நீதிபதி அவர்களுடைய இது ஒரு சென்சேஷனல் ஸ்டேட்மெண்ட். ஒரு அரசியல்வாதிகள் அப்படி சொல்லலாம், மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அப்படி பொதுமைப்படுத்தக்கூடாது. அதில் இன்னொன்று நான் கேட்குறேன். இப்போ உதாரணமாக நீதித்துறையை நீங்கள் எடுத்துங்க. நீதித்துறையினுடைய கீழமை நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய எத்தனை தீர்ப்புகளை உயர்நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் வழங்கிய பல தீர்ப்புகளை இது தவறு, நீதிபதிகள் இன்னும் இதை வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸோட செயல்பட்டுருக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றங்கள் எத்தனை வழக்கில் கண்டிச்சிருக்கு. அதுக்காக நீங்கள் நீதித்துறையே வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக செயல்படுகிறது, நீதித்துறை வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் வழங்கின தீர்ப்புகள் எல்லாம் மிக மோசமாக இருக்கிறது என்று ஒருவர் சொல்ல முடியுமா? இப்போ திரு ராஜாராம் வந்து சட்டத்தினுடைய லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி வெளில வந்து அவர் நீதித்துறை மேல அந்த பாரத்தை வைக்கிறாரு. இப்போ நீங்களும் வந்து பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்றேன். நான் வந்து எந்த விதத்திலையுமே தவறு செய்யக்கூடிய காவல்துறையினரை நாங்கள் டிஃபெண்ட் பண்ண மாட்டோம். அது எங்கள் வேலை இல்லை. அது நாங்கள் வந்து மக்களுக்காக ஆட்சி செய்யக்கூடியவர்கள். அவர்கள் நாங்கள் காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அரசு தவறு செய்த அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அதாவது தவறுகளை மட்டும் வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த செயல்பாடுகள் எல்லாமே மோசமாக இருக்கிறது, எப்போ முற்றிலுமாக செயலிழந்து விட்டது என்று சொல்வது என்பது அடிப்படை இல்லாத ஒரு கருத்து. எந்த அடிப்படையும் அதில் கிடையாது. ஒட்டுமொத்தமான காவல்துறையினுடைய செயல்பாடுகள் பற்றி எவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கிறது, எவ்வளவு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு விசாரணை நடந்திருக்கிறது, இதையெல்லாம் பற்றி நீதிபதி அவர்கள் வந்து ஒரு ஆதாரபூர்வமான டேட்டா அவர்கிட்ட இருக்கான்னா எனக்கு தெரியாது.
அப்படி பார்த்தோம்னா இதே குற்றச்சாட்டுகளை நீதித்துறையின் மீது வைக்க முடியும். நீதித்துறை செய்யக்கூடிய தவறுகளை பற்றி எவ்வளவு அப்பாவிகள் வருஷ கணக்கில் ஜெயிலில் வர்றாங்க. 10 வருஷம் ஒருத்தர் ஜெயிலில் கிடக்கிறாருங்க, கடைசியில் தீர்ப்பு வருது அவர் எந்த குற்றமும் செய்யலைன்ட்டு. இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கணும் சொல்லுங்க? காவல்துறை பொறுப்பேற்றுக்கணுமா, நீதிமன்றம் பொறுப்பேற்றுக்கணுமா, யார் பொறுப்பு? எல்லாருமே வந்து சட்ட அமைப்பு இல்ல, அதாவது ஒட்டுமொத்தமாக ஒன்று சீரழிந்து போய்விட்டது என்று சொல்கிற போது சீரழிவு எல்லா இடத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறேன். நீங்க வந்து ஒரு பக்கத்துல உடனே அரசியல்வாதி எல்லாம் வந்து கிரிமினலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிட முடியாது. இல்ல இல்லம்மா, இப்ப மக்கள் வந்து காவல்துறையை பார்த்தோ சட்டம் இப்படி இருக்குன்னு பார்த்தோ அதை பார்த்து ஓட் பண்றது இல்ல, ஆட்சியாளர்களுக்காக தானே ஓட் பண்றாங்க. அவங்க அதை சரி செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? நீங்க சொல்ற கருத்தை நான் 100% ஏத்துக்கிறேன். அந்த பொறுப்பு ஒரு அரசுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை அந்த அரசு தட்டி கழிக்காமல் செய்கிறதா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. நாங்கள் தட்டி கழிக்கவில்லை. பிரச்சனை வெளியே வருகிற போது அந்த பிரச்சனைக்கான நியாயத்தை நாங்கள் தேடுகிறோம். நாங்கள் ஒருபோதும் குற்றவாளிகள் காவல்துறையில் இருந்தாலும் சரி வேற எங்க இருந்தாலும் சரி அதை ஒருபோதும் இந்த அரசு அவர்களை தொடர்ந்து பேசலாம். திரு ராஜாராம், காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, அதுக்கு ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பு அப்படின்ற ஒரு கருத்தை இங்க முன் வச்சாங்க. இப்ப அரசியல்வாதிகள் ரவுடிகளையும் குற்றப்பின்னணி கொண்டவர்களையும் கட்சியில் சேர்த்துக் கொள்கிறார்கள், சீட் கொடுக்கிறார்கள், அதெல்லாம் தான் மிகப்பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இந்த நெருக்கடி இருக்கா காவல்துறையினருக்கு? அதாவது ரவுடிகள் வந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக ஆளுங்கட்சி வரக்கூடிய கட்சியில போய் அவங்க இணைஞ்சுக்குவாங்க. இதை வந்து ஒரு கேடயமா அவங்க பயன்படுத்திக்குவாங்க. தங்க மேல உள்ள வழக்குகள்ல நீதிமன்றம் மூலம் தண்டனை வாங்கி தராமல் இருப்பதற்கும், குண்டர் சட்டத்தில் தங்களை வந்து கைது பண்ணாமல் இருக்கிறதுக்கும், அதே மாதிரி தாங்க கூட இருக்கக்கூடிய தொண்டரடி பொடிகள் அவங்க பேர்ல வழக்குகள் போடாமல் இருக்கிறதுக்கும், என்கவுண்டர் சில சமயத்தில், அதாவது இவங்க காவல்துறையோட கடமை வந்து அக்யூஸ்ட பிடிக்க வேண்டியது, பிடிக்க போற சமயத்தில் கொலைவெறியோட தாக்குறாங்கன்னா திருப்பி தாக்குவாங்க, அதில் அவங்க இறந்து போறாங்க, அது என்கவுண்டர் சொல்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கிறதுக்கும், அவங்க பேர்ல இருக்க வாரண்ட்ல அவங்களை பிடிக்காம இருக்கிறதுக்கும், தங்களோட நடவடிக்கைகளை அவங்க செயல்படுறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காகவும், ஆளுங்கட்சியா வரக்கூடிய மத்திய மாநில ஆளுங்கட்சியா வரக்கூடிய கட்சிகளில் போய் இணைஞ்சிடுறாங்க. இணைஞ்சு அந்த கட்சியில ஒரு போஸ்டிங்கும் வாங்கிடுறாங்க. போஸ்டிங் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த கட்சி. அப்போ அவர் போய் காவல்துறை வந்து அவங்கள நேரடியா நெருங்கி அவங்க பேர்ல வாரண்ட் இருந்தா அவனை பிடிக்கிறதுக்கோ, ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்ட அவனை பிடிக்கிறதுக்கோ ஒரு மறைமுகமான ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. இப்போ ஒரு மத்திய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அந்த மாநில தலைவர் ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு. இங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில இத்தனை ரவுடிகள் இருக்காங்கன்னு பேர் லிஸ்டே படிக்கிறாரு. அதே மாதிரி மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சியை சேர்ந்தவங்களும் அவங்களும் அந்த கட்சியில மத்திய ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய இந்த ரவுடிகள் அப்படின்னு சொல்லி அங்க பேரை படிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த ரவுடிகள் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இருக்காங்கன்னு தெரியுது இல்லையா? நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம், அவன் கேஸ் அவன் ஃபேஸ் பண்ணி கோர்ட்ல அவன் பண்ணிக்கிட்டோம். ஆனா அவன் அந்த கட்சியை விட்டு நீக்கினாங்களான்னு நீக்கல. ஆக இந்த மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. அது வந்து காவல்துறைக்கு நிச்சய பிரச்சனையை கொடுக்கும். காவல்துறையினுடைய கையை கட்டப்பட்டிருக்கு. அரசியல் ரீதியான நெருக்கடி இருக்கிறது, தலையீடு இருக்கிறதுன்றது அவர் மறைமுகமா சொல்ல வந்த கருத்து. ஒரு காவல்துறை அப்படின்றது, காவலர்கள் அப்படின்றவங்க, காவல் அதிகாரின்றவங்க கான்ஸ்டிடியூஷனலி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவங்க. முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். கையை அதெல்லாம் கிடையாது. ஒருத்தனை பிடிச்சிங்க, அவன் செஞ்ச கிரைமு, அதை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு கேஸை ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, ரைட்டுங்களா? போட்டுட்ட உடனே அதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்துட்டு நீதிமன்றத்தில் இருக்க போது அப்போது உள்ளபடியாக வந்துட்டு அவர் சகோதரர் காவல் அதிகாரி வந்துட்டு சொல்லாத ஒரு விடயம், ப்ராசிக்யூஷன் இதில் வந்துட்டு பவர்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் சொல்ல வர அந்த நெக்ஸஸில். அப்படி ஒரு ப்ராசிக்யூஷன் அப்படின்றது வந்துட்டு தொடர்ந்து சொல்லும் இல்லையா, விடாதீங்க அப்படின்னு வரும்போது, நான் கோர்ட் அப்சர்வராகவும் போலீஸ் ரிப்போர்ட்டராகவும் இருந்திருக்கிறேன். நான் சொல்கிறேன், அதை கேட்டுக்கிட்டது நீதிபதி தலையசைப்பார், எஸ் விட முடியாது ஜாமீனில் அப்படின்ட்டு. அப்போது ப்ராசிக்யூஷனும் போலீஸும் ஒரு சேர வழக்கை ஸ்ட்ராங்காக போட்டு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி பண்ண அப்படின்னோம்னா அவன் எஸ்கேப் ஆகவே முடியாது. நான் என்னோடய அனுபவத்துலேருந்து நான் பேசுகிறேன். ஒரு பத்திரிகையாளர்னா, ஒரு பொதுஜனமாக என்னோடய அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். என்னைக்கு வந்துட்டு இப்போது என்னுடைய அருமை நண்பர் மனுஷபுத்திரன் கூட சொன்னார், அதாவதுட்டு ஒரு விடயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நீதிபதியினுடைய அப்சர்வேஷன் வந்துட்டு ஒரு வழக்கு சம்பந்தப்பட்டே வரல, அது பல்வேறுபட்ட வழக்குகளினுடைய ஒரு தொகுப்பாக தான் அவருடைய கருத்து வெளிப்படுது. சமுதாயத்தை மேல வைக்கக்கூடிய ஒரு பார்வை. இப்போ இதே மாதிரி என் கிருபாகரன் நீதிபதி அவர்கள் 2015
இந்த ரியல் எஸ்டேட் மர்டரை பற்றி அவர் வந்துட்டு கடுமையாக வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறாரு அவர். அப்போ வந்துட்டு அவர் டிஸ்ட்ரஸ்டு பை த டேஞ்சரஸ் ப்ரூட்டல் and cruel face of real estate killing in Tamil Nadu, the judge had in October last year directed the DGP to file year-wise, district-wise data on murders, kidnappings due to real estate deals in the state in the last 10 years. அது கொடுக்கல, டிஜிபி கொடுக்கல. அப்போ இது 2015 வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. நான் இப்போ இதுக்காக தான் நான் போட்டேன். ஏன் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, இதை பாருங்க, காவல் அதிகாரி அவர் டிலிஜென்ட்டாக செய்கிறாரு, ஆழ்ந்து அவர் ஈடுபடுறாரு அந்த வேலையில் அப்படின்னோம்னா, அவர் செய்ய வேண்டிய ஒரே விடயம் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்ன்றது என்னங்க, காவல்துறை பிடிக்கணும், அந்த வழக்கு சாட்சியம் பிடிச்சி சரியாக கேஸை ஃபைல் பண்ண. ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு எப்போ பெரிய ஆள் ஐயா அவர்களுக்கு நல்லா தெரியும், சரியா போட்டார், எஸ்கேப்பா ஆக முடியாது. அந்த மாதிரி சார்ஜ் ஷீட் போடுறவர் தான் சரியான நான் கேக்குறேன் திரு ராஜாராம், அது உங்களுடைய கடமை. உங்களுடைய வேலையை சரியா செய்யாம தொடர்ந்து இது போன்ற காரணங்களை சொல்வது எப்படி சரியா இருக்கும் அப்படின்ற கேள்விதான் அதுல இருந்து எழுவதாக என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. ப்ராப்பரான ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றீங்க, ப்ராப்பரான ப்ராசிக்யூஷன் நீங்க வைக்கிறீங்கும் போது அது காவல்துறையினுடைய கடமை இல்லையா? இங்க பிரச்சனை, சட்டத்துல பிரச்சனை, சிஸ்டம்ல பிரச்சனை, அரசியல்வாதிகள் தலையீடு அப்படின்னு சொல்றதை எப்படி ஒத்துக்க முடியும்? அதாவது நான் காவல்துறையில் ஆய்வாளராக 12 ஆண்டுகள் பணிபுரிஞ்சேன். அப்போ காசிமேடு காவல் நிலையத்தில் நான் இன்ஸ்பெக்டராக ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன், ப்ரொமோஷன் ஆகி. அங்க 2 ரவுடி குரூப், ரைவல் குரூப்ஸ் மாறி மாறி அக்கௌண்ட் அவங்க டேலி பண்ணிப்பாங்க. இதுல 3 பேர் சேர்த்தா அங்க ஒரு 3 பேர் சாகணும், இங்க 4வது ஆள் சேர்த்தா அங்க 4வது ஆள் சாகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 1993 நாங்க ஜாயின் பண்ற 4வது இன்ஸ்பெக்டரா அந்த அதே காவல் நிலையத்தில் 4 ஆண்டுகள் பணிபுரிஞ்சேன். அதுல 30 பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன். கொலைவாளிகள் 30 பேருக்கு நீதிமன்றம் மூலமா ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன். என்னால வாங்கி கொடுக்க முடிஞ்சது. நிறைய பிரச்சனைகளை தாண்டியும் சட்டத்துல அவங்களை வெளியே வராம உள்ள வச்சு சாட்சிகளை கரெக்டா கோர்ட்ல ஏத்தி அவங்களுக்கு நீதிமன்றம் மூலம் தண்டனை வாங்கி கொடுத்தேன். இதுல பிரச்சனைகள் இருக்குன்னு நான் சொல்லல, அதை அந்த சொல்லக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பாருங்க. சார் சொன்னாரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்காங்க அப்படின்னு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மர்டர் கேஸ் நடத்துறது யார் நடத்துறாங்க? பிபி. அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து யார்? எந்த கட்சி ஆளுங்கட்சியா வருதோ அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நியமிக்கிறாங்க. உங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் வந்து சில விதங்க நான் சொல்றதை புரிஞ்சுக்குங்க. அதாவது காவல்துறையை நான் காப்பாத்துறதுக்காக நான் பேசவே இல்லை. காவல்துறையில கெட்டவங்க இருக்காங்க, அவங்க மேல தண்டனை கொடுங்க. அதுல வந்து சில சிக்கல்கள் ஒரே ஒரு செகண்ட். அதாவது என்னன்னா, சட்டத்திலையும் பிரச்சனை இருக்கு. இப்போ வந்து கடந்த ஆண்டு வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு 20க்கு மேற்பட்டவங்க இறந்தாங்க. இந்த ஆண்டு கள்ளச்சாராயம் குடிச்சு 65 பேர் இறந்தாங்க. அந்த கள்ளச்சாராய வழக்குகள் அப்படிங்கிறது வந்து எல்லாமே பெயிலபிள் கேஸ். அதை வந்து ஜாமீன்ல விட்டுறாங்க. கண்ணுக்குட்டின்னு ஒருத்தர் தான் சாராயம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. கண்ணுக்குட்டி மேல 32 வழக்கு இருக்குறாங்க. விஷ சாராய கேஸ் தவிர மத்த கேஸ்ல வந்து அவங்கள நீதிபதி ரிமாண்ட் பண்ணவே முடியாது, சட்டத்துல வெளியே கிடையாது. ஆக அவங்க உள்ள போயிட்டு வெளியே வந்துடுறாங்க, ஃபைனை கட்டிட்டு வந்துடுறாங்க. இப்பதான் அந்த சட்டத்தை மாத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி கஞ்சா கேஸ், இப்போதைக்கு கஞ்சா போதை பொருள் அதிக இல்ல இது ஓவராலா திருப்பி ஒரு விமர்சனம் வரும்போது அது அரசியல் விமர்சனமா மாறுது. நம்ம அத பத்தி பேசிட்டு இருக்கோம். இல்ல முன்னாடி கஞ்சா வச்சிருந்தா நம்ம இல்ல அப்படி நம்ம ஒவ்வொரு வழக்கா பார்க்க முடியாது. 10 வருஷம் 5 லட்சம் அபராதம். இப்போ நன்றி, நான் உங்களுடைய கஞ்சா வச்சுக்கலாம், எவ்வளவு கஞ்சா வச்சிருக்காங்களோ அது மாதிரி தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் சட்டங்கள், அதாவது இடத்துல சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு மனுஷ், சமீப நாட்கள தொடர் அரசியல் கொலைகள் பற்றியோ நில அபகரிப்பு தொடர்பான வழக்குகள்ல காவல்துறையினருடைய சார்பு நடவடிக்கை, காவல்துறை மீது விமர்சனங்கள், இதெல்லாம் ஒரு மக்களுக்கு ஒரு பார்க்கும்போது, நீங்க ஒரு குவாலிட்டேட்டிவா வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்திடாதா அப்படின்ற கேள்வி நிச்சயமா வருது. நம்ம தீர்வு நோக்கி நகர்ந்துடலாம். எப்படி இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றது? அதில் ஒரு சின்ன கிளாரிட்டி. அதாவது குற்றங்கள் நடக்கிற போது ஒரு நம்பிக்கையின்மை வரும், குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுகிற போது ஒரு நம்பிக்கை வரும். இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் தீர்வுகள்னால் நிச்சயமாக தீர்வுகள் தேவை. குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் விரைவாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஏன்னா இன்றைக்கி காவல்துறையை விட நவீனமாக குற்றம் செய்பவர்கள் செயல்படுகிறார்கள். இப்போ நிறைய கேஸில் ஒரு விஷயத்தை எல்லாம் மிஸ் பண்ணுறாங்க. பல குற்றங்கள் எப்படி செய்யப்படுதுன்னா, நேரடியாக யார் குற்றத்தில் ஈடுபடுகிறவர்களை விட அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்கள், இப்போ சட்டத்தின் ஓட்டைகளை பற்றி இவர்கள் பேசுகிற போது
அந்த சட்டத்தினுடைய ஓட்டைகள் கண்டறியப்பட்டு அடைக்கப்பட வேண்டும். ஏன்னா ஒரு நீதிமன்றம் எப்போவுமே ஒரு குற்றத்தினுடைய தன்மை கருதி தீர்ப்பு வழங்காது. நீதிமன்றத்தில் என்ன ஆர்குமெண்ட் வைக்கப்பட்டது, என்ன சாட்சியங்கள் வைக்கப்பட்டது, என்ன சாட்சியங்கள் கிடைத்தன, இதன் அடிப்படையில் தான் ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு வழக்கை அணுகும். அப்படி பார்க்குற போது சில வழக்குகளில் சந்தேகத்திற்குரிய நபர்கள் வெளியே வந்து விடுகிறார்கள் என்பதெல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று. காவல்துறையுடைய கைகள் எங்காவது யாராலாவது கட்டப்பட்டிருந்தால், எந்த கட்சியிலாவது கட்டப்பட்டிருந்தால் அந்த 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 கட்டுப்பாடு என்பது விடுவிக்கப்பட வேண்டும். அதே போல் பல சமயங்களில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளே நீதிமன்றத்திற்கு வெளியே வந்து சொன்னார்கள், எங்களுக்கு பெரிய அழுத்தம் இருக்கிறது, எங்கள் கைகள் கட்டப்படுகின்றன என்று. அப்படி சட்டத்துறைக்கு போக விரும்பல. அரசாங்கத்தினுடைய செயல்பாடுக்கு வந்துறேன். இல்ல இந்த கேள்விகளை நீங்க சேர்த்து பதில் சொல்லுங்க. அதாவது சொல்லுங்க. இப்போ காவல்துறையினுடைய செயல்பாடுகளை தாண்டி நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய மாற்றம் அதிரடியாக நிறைய மாற்றங்களை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பலன் கொடுக்குதா காவல்துறையினுடைய செயல்பாடுகள் மேம்பட? இல்ல கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சட்டப்படி ஒரு அரசாங்கம் பேர் என்ன செய்ய முடியுங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒரு அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றத்தை தடுக்க தவறுறாரு, அதுக்காக அவரை தூக்கில் போட முடியாது. அப்போ என்னென்னா அவர் மீது துறை சார்ந்த விசாரணை நடத்துவாங்க, அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு அரசினுடைய வரையறைக்கு உட்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இன்னும் கூட எஃபெக்டிவான செயல்பாடு தேவை என்று கேட்பதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. இப்போ உண்மையிலே வந்து சடனாக குற்றங்கள் அதிகரிச்சிருச்சாங்கிறத டேட்டா வைஸ் பாருங்க. அதே மாதிரி சால்வ் பண்ணப்பட்ட கேஸு, விசாரணையில் இருக்க கேஸையும் டேட்டா வைஸ் பாருங்க. எமோஷனல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வேணாங்கிறதா என்னுடைய கருத்து. அதை ஊடகம் பண்ணாலும் சரி, எதிர்க்கட்சிகள் பண்ணாலும் சரி, நீதிமன்றங்கள் பண்ணாலும் சரி, ஒரு ரேஷ் ஸ்டேட்மெண்ட்டு அல்லது பொத்தாம்பொதுவான கருத்துக்களை முன்வைப்பது என்பது அது எந்த விதத்திலும் பயன் தராது என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி திரு அய்யநாதன். தீர்வை நோக்கி நம்ம பேசுவோம். எந்த இடத்துல அந்த சிக்கலை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டி இருக்கிறது, அதே போல அரசனுடைய செயல்பாடுகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவர்களுடைய இடமாற்றம், இதெல்லாம் உண்மையிலே பலன் கொடுக்குதா? அதான் அவங்க இன்எஃபெக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்றதுனால தான் இடமாற்றம் செய்யப்படுறாங்க. கன்க்ளூஷன் அதானே. அவங்க எஃபெக்டிவாக செயல்படலைன்றதை தானே மாற்றிட்டு வேற ஒருத்தரை கொண்டு வராங்க. போலீஸ் கமிஷனர் மாற்றப்படுகிறார், இவர் மாற்றப்படுகிறார், எஸ்பி மாற்றப்படுகிறார். காரணம் இப்போ கள்ளக்குறிச்சி அந்த பொண்ணு மாணவி இறந்ததுக்கு அப்படி அது மாதிரி. இதில் இன்னொன்று என்னென்னா, அதான் ஐயா அவர்களுக்கு இதுவாக நான் சொல்கிறேன், ப்ராசிக்யூஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. இது இப்போ சங்கரநாமன் மர்டர் கேஸு யாருமே தண்டிக்கப்படல. ஆனால் சரியாக அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி சரியான சாட்சியங்கள் கொண்டாந்து சரியான எவிடன்சஸ் கொண்டாந்து எல்லாம் பண்ணாங்க. சாட்சிகளை காப்பாற்றாமல் விட்டதன் விளைவாக அந்த வழக்கே அடிபட்டு போச்சு. அதுக்கு போலீஸ் காரணம் இல்லை. அப்போ இது யார் காரணம்? அப்போ அரசு. அப்போ அதுதான் நான் சொல்ல வரேன். இது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸஸ் இல்லாமல், அதாவது வெறும் காவல்துறை மட்டும் நல்லா இருக்கணும், அது நேர்த்தியாக செயல்படணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு இமீடியட்டாக இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் அதுதான். அதனால தான் நம்மளுக்கு அவ்வளோ அக்கறை நம்மளுக்கு வருது. எனவே அவங்க மட்டும் இருக்கணும் அப்படின்னம்னா அது மட்டுமே முடியாது. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்ல இருந்து அது வரணும். அது வராத வரைக்கும் காவல்துறை வந்து சரியாக. திருக்கலை, உங்களுடைய இறுதி பார்வை என்ன? எங்க தீர்வு எங்க? ஏன்னா விமர்சனங்கள் வைக்கலாம், எதிர்க்கட்சிகள் விமர்சனங்கள் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு. தீர்வு சொல்லுங்களேன். தீர்வு வந்து இதில் வந்து நீங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கணும். அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் ரொம்ப கடுமையாக இருக்கணும். எந்த வகையான நெக்ஸஸையும் அனுமதிக்கக்கூடாது. அவங்க மேலிடத்தில் இருக்கவங்க தான் நெக்ஸஸ் இருப்பாங்க நான் சொல்லலை. கீழே பல அரசியல்வாதிகள் அவங்க கட்சிக்காரங்க நெக்ஸஸ் வச்சுக்கலாம். அதையெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எந்த அரசாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தணும். அதில் கொஞ்சம் கூட, அதான் வர்மா கமிஷன் சொன்னதான் திரும்ப நான் சொல்கிறேன், அரசியல்வாதிகளுடைய நெக்ஸஸ் இருக்கவே கூடாது. கீழே ரவுடிகளோடையோ காவல்துறை அதிகாரிகளோடையோ எந்த கீழ்மட்டம் வரைக்கும் இருக்கக்கூடாது. அப்போ என்னாகும், எல்லாரும் காவல்துறை அதிகாரிகள் சரியாக செயல்பட்டாகணும். ரவுடிகளை வந்து அங்கே நடமாட்டம் குறைக்கப்படும். அவங்களுக்கு அங்கே எந்த லீவரேஜும் கிடைக்காது. உதாரணம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த சாதிக் பாஷாவினுடைய தம்பி முகமது சலீம் கொடுத்த வாக்குமூலம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை தான் நான் மெயினாக சொல்ல வர்றேன், இது தீர்வாக சொல்கிறேன். இவங்க வந்து எனக்கு நாங்கள் கைது நடவடிக்கைகளும் தப்பிப்பதற்காக எங்கள் அண்ணன் வந்து திமுகவில் சேர்ந்தார், நான் விசிகாவில் சேர்ந்தேன். அடுத்து அவங்களோட நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அரசியல்வாதிகள் டிஜிபியோட நாங்கள் ஃபோட்டோ, டிஜிபிகளுக்கு அவார்டு தர்றாரு, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதை நாங்கள் சர்வதேச கடத்தல் எதுவாக இருந்தாலும் அந்த போட்டோக்களை காட்டி நாங்கள் சர்வதேச கும்பல்ல எங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி வளர்த்துக்கிட்டோம் சொல்றாங்க. இப்ப ஜெயலலிதா இது எப்படி அனுமதிக்கப்பட்டது? இது எப்படி அனுமதிக்கப்பட்டது? ஜெயலலிதாவினுடைய விஷயத்துல எப்படி அனுமதிக்கப்பட்டது?
குற்றச்சாட்டப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்காருன்னு சொன்னாரு. அந்த சாட்சியத்தை இவங்க ஏத்துப்பாங்களா? இல்ல நம்ம அப்படி ஒவ்வொன்னா இல்ல, சொல்லுங்க. நுணுக்கமா இல்ல, இல்ல, பார்க்க குறை ஆரம்பிச்சோம்னா வழக்குல நிறைய பிரச்சனைகள் வரும். நான் குற்றச்சாட்டப்பட்ட holistic-ஆ நபர் எடப்பாடி தான் பின்னாடி இருக்காருன்னு holistic-ஆ நான் சொன்னாரா உங்ககிட்ட அந்த இல்லையா? கருத்து பெற விரும்புறேன். அது ஒரு valid அது அவர் நன்றி, மீடியால தான் சொன்னாரு. என்ன நன்றி, வேற நன்றி, சொல்ல நான்கு பேருக்கும் கோர்ட்டு நன்றி. சொல்ல நீங்க மாட்டேங்கிறாரு. சொல்லிக்கலாம். Okay, கோர்ட்டு right. சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் அவர் சொன்னாரு. அப்போ அதனாலதான் உச்ச செய்திக்கான நீதிமன்றம் நேரம் எடுத்தது. ஆயிடுச்சு. செய்திக்கான நேரம். வணக்கம் எடப்பாடி தான் மன ரயிச்சும் கிடையாது.